வாங்கோ வாங்கோ, இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் சமோசா செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அயத்தி கிச்சன்ல நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சமோசா செஞ்சு சாப்பிட போறோம். ரோட்டு கடையில எல்லாம் செய்வாங்கல்ல, அதுதான். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. நமக்கு இப்போ இதுக்கு மைதா மாவு தேவை. 1/2 கப் மைதா மாவு, 1/2 கப்பு கோதுமை மாவு. இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துண்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, ஓமம் 1/2 டீஸ்பூன் ஓமம், இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர். ஏன் சுகர் சேர்க்குறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்வீட் தன்மை இருக்கும், அது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். என்ன திடீர்னு இவா பேசிட்டாலே ஐயங்கார் மாதிரி என்று நினைக்கிறீங்களோ? நோ, அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சுவாரஸ்யத்துக்காக நல்லா பிசைஞ்சுடுங்க. அப்படி ஓகே, நம்ம நல்லா கிளறிடலாம். இந்த மாதிரி எல்லா இடமும் சுகர், உப்பு, இந்த ஆயில் எல்லாம் மிக்ஸ் ஆகணும் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது எப்படின்னா, நம்ம சப்பாத்திக்கு மாதிரி பிசையக்கூடாது. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டைட்டாக, மாவு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது. அப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்குங்க. நல்லா அவளை பிணைஞ்சுட்டு நம்ம இன்னைக்கு சூப்பராக சமோசா செஞ்சு சாப்பிட்ருவோம். என்ன, ஆற்றுலையே சமோசா செய்கிறது ஒரு சுகம்தான். அதுவும் செம்ம நன்னா இருக்குமோனோ, அதனால தான் ஆற்றுல செய்கிறது. ஏன் கடையில் போய் நின்று வாங்கிட்டு இருக்கிறீர்கள்? ஆற்றுலேயே வந்து சாப்பிடுங்கோ. பார்த்தீங்களா, இந்த மாதிரி டைட்டாக இருக்கணும். ஓகே, இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆயில் மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அப்போ தான் மாவு வந்து காயாமல் இருக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம இப்படி ஆயில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். ஓகே, இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு நான் ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டாக் செய்ய போகிறோம். இப்போ வந்து 1 குழிக்கரண்டி வெஜிடபிள் ஆயில் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம். ஓகே, அது கூடவே பொடுசாக நறுக்கின ஒரு சிறிதளவு இஞ்சி, நீங்கள் பேஸ்ட் பண்ணியும் போட்டுக்கலாம். 2 பூண்டு நல்லா பொடி பண்ணி நறுக்கி போட்டிருக்கிறேன். நீங்கள் அதையும் பேஸ்ட் பண்ணி வேணால் போட்டுக்கலாம். இவா 3 பேரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ வந்து வெங்காயம், நம்ம ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சமோசாவுக்கு நிறைய வெங்காயம் ஃப்ரை ஆகக்கூடாது. ஒரு கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருந்தால் இந்த கட்லட், ரோல்ஸு, சமோசா, பெட்டிஸ் இந்த மாதிரி ஐட்டமுக்கெல்லாம் வெங்காயம் ரொம்ப வணங்கிடக்கூடாது. இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், இது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா சாட் மசாலா, அது வந்து 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் மேங்கோ பவுடர், அந்த புளிப்புக்காக சேர்க்குறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சமோசானாலே இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட் சேர்க்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும். இதெல்லாம் ஒருக்கா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து நான் முன்னாடியே வேக வச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கு, 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்துண்டு அவனோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோங்கோ. கொஞ்சம் கொத்தமல்லி தழையில் சேர்த்துக்கலாம். அப்போது நல்லா இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும். புரியுறதோ? ஓகே, நல்லா கலந்து விட்டாச்சு.
நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வாசனைக்காக கரம் மசாலா மேலே தூவி எடுத்துக்கலாம். இது முன்னாடியே போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சமோசாவை ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ மாவு எடுத்துகிட்டு பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. அதாவது மேல் பகுதி காயாமல் இருக்கும் நம்ம ஆயில் தடவினா. இப்போ இதை நல்லா உருட்டிட்டு உங்களுக்கு எத்தனை பீஸ் நீங்கள் செய்ய போகிறீங்களோ இதை கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் கம்மியாக தான் செய்கிறேன். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் செஞ்சுக்கிறேன். இதெல்லாம் உருண்டைகளாக செஞ்சு நம்ம பாத்திரத்தில் வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை மூடி வச்சுட்டு எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து தேய்ச்சி நம்ம சமோசா ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா மாவு காஞ்சிடும். அதுவும் ஊரில் நம்ம ரோட்டு கடை சமோசாலாம் வாங்கி சாப்பிடும்போது ஒரு க்ரீன் கலர் சட்னி கொடுப்பாங்க. அதாவது நல்லா பச்சை மிளகா மெண்டு சேர்த்து அரைச்சிட்டு அது கூட தேன் சேர்த்துருப்பாங்க. ஆஹாஹா, என்ன ருசி என்ன ருசி! எப்போ வருமோ அந்த சுகம்தான். வரும், சீக்கிரம் வரும். இப்போ நம்ம உருட்டிட்டோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், சப்பாத்திக்கு மாதிரி லைட்டாக தேய்ச்சிருக்கணும், நல்லா மெல்லிசாக தேய்க்கக்கூடாது. இப்போ இது கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோம். இதுக்கு நீங்கள் மாவு கலந்து வச்சுட்டு, மைதா மாவை கலந்து வச்சுட்டு லைட்டாக அப்ளை பண்ணிங்கன்னா இப்படி நல்லா ஒட்டிக்கும். நான் இந்த கரெக்டான பதத்தில் செஞ்சுட்டேன், அதனால் எனக்கு தேவைப்படலை. ஸோ கொஞ்சமாக இதுக்குள்ளே இப்போ உங்கள் சமோசா பெருசாக இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் கூட வைக்கலாம். நான் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வச்சு ஃபில் பண்ணியிருக்கேன். எனக்கு அது போதுமானது. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே இந்த ஸ்டாக் வராத மாதிரி அதை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டோம்னா டைம் சமோசா ரெடி. இப்போ நீங்கள் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு மட்டுமே செய்வாங்க. அது நல்லா முறுமுறுன்னு நமக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் நம்ம இதில் குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்றதால நம்ம கோதுமையும் சேர்த்து செய்கிறோம். ஸோ கூடவே எனர்ஜியும் இருக்குது. ஓகே, இப்போ செஞ்சாச்சு. இதே மாதிரி எல்லா சமோசாவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நம்ம சமோசாலாம் ரெடி ஆகிடுச்சு. மீடியமான சூட்டில் இருக்கணும். ஏன் அப்படின்னா நீங்கள் போட்டதுமே கருகிடும். அதனால மிதமான ஒரு மீடியமான சூட்டில் வச்சுட்டு நீங்கள் பொரிச்சிங்கன்னா உள்ளுக்கு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும், மேலேயும் நல்ல வடிவான கோல்டன் கலர் வரும். பார்க்க அழகாக இருக்கும். என்னவா இருக்கும்? அழகாக இருக்கும். 6 பீஸ்க்கு மேலே சேர்க்க வேணாம். பெரிய கடாயாக இருந்தால் மொத்தமாக சேருங்க. சின்ன கடாயாக இருந்தால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டு ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நமக்கு சமோசா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி அழகான கோல்டன் கலரில் பொரிச்சு எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு சமோசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இந்த மின்ட் சாஸ் எப்படி செய்கிறதுன்றத வீடியோவை நான் முன்னாடியே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். என்ன கீழே இருக்க லிங்கில் போய் பாருங்கள். இதே மாதிரி ஒரு மாலை வேலையில் செம்மையாக ரோட்டுக்கடை சமோசாவை நம்ம வீட்டில் செஞ்சு கட்டன் சாயாவோட சாப்பிட்டு குடிச்சு ரசித்தா எப்படி இருக்கும் சொல்லவே தேவையில்ல. ஃபென்டாஸ்டிக் ஃபீலிங். நீங்களும் ஃபீல் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஆயத்தி கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை. இன்னும் ரெசிபியில் சந்திக்கிறேன். பாய் பாய்.